அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்னடா இவ்வளோ விளக்கு என்ன திருப்பியும் ஆண்டி நிறைய விளக்கெல்லாம் வச்சுருக்குறாங்களே, என்னடா இதுன்னு தெரியலேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, திருக்கார்த்திகை அன்றைக்கி நம்ம என்னென்ன விளக்கு நான் கருவறையில் ஏற்றுவேன், நான் ஏற்றக்கூடிய விளக்கு உங்களுக்கு காட்டலான்னு ஒரு ஆசை. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி என்ன கலசம் நான் வைப்பேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுவேன் தான். வாங்க பதிவுக்கு போகலாம். திருக்கார்த்திகை அன்னைக்கு நான் என்னுடைய பூஜை ரூமில் என்னென்ன விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் நான் மற்ற விளக்கெல்லாம் நான் வாசலில் வைப்பேன். அதனால் என்னுடைய கருவறையில் நான் என்னென்ன பூஜை ரூமில் நான் ஏற்றுறேனோ அந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசம் என்னென்னா, எல்லாம் இயற்கையான மண்ணால் ஆக்கப்பட்ட விளக்குகள் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஃபுல்லாக காட்டுறேன். நான் கொஞ்சம் கலந்து வைப்பேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி என்கிட்ட இருக்க மண் விளக்கெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். எதுவுமே பித்தளையோ வெள்ளியோ எதுவும் கிடையாது. எல்லாமே மண் கலசம், மண் விளக்கு எல்லாம் தான். சரி வாங்க, ரொம்ப போர் அடிக்காமல் போவோமா? எப்போயுமே நிரந்தர கலசம் நான் வச்சுருப்பேன், அது அங்கே வச்சுருப்பேன், அதை உங்களுக்கு காட்டலான்னு வச்சுருக்கேன். இங்கே நான் நிரந்தர கலசம் மண்ணால் நிரந்தர கலசம் இருக்குது. அது இப்போ நான் உங்களுக்கு தான் நான் வாங்கினேன். அது உங்களுக்கு என் பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசாக 2 கலசம். எப்போவுமே வாழைப்பூ கலசம், தேங்காய் கலசம் சொல்லுவில்ல, இந்த வாட்டி அன்னாச்சி பூ கலசம். அதே மாதிரி உங்களுக்கு மக்காச்சோள கலசம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, சில இடங்கள்லாம் போனீங்கன்னா, பெரிய இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க அழகாக என்ன பண்ணுவாங்க, அன்னாச்சி பூ கலசம் வச்சுருப்பாங்க வரவேற்பறையில். அதே மாதிரி மக்காச்சோள கலசமும் வச்சுருப்பாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், ஓ இப்படிலாம் வைக்கிறாங்க, இதெல்லாம் வாஸ்து பிரகாரம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நல்லது தானே, பழங்கள் வைக்கிறது என்ன இருக்குது? ஏன்னா இதே மாதிரி பலா வாழை சொல்லுவாங்க. அந்த பலாப்பழமும் இனிப்புக்கு தானே சொல்கிறது. அதே தான் வாழைக்கு வாழையடி வாழையாக வாழ்கிறது. மாமரமும் அப்படித்தான். மாம்பழம், அதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியது. அதனுடைய அர்த்தம் தான் உங்களுக்கு இந்த அன்னாச்சி பழமும் மக்காச்சோளமும் வைக்கிறது. இது வாஸ்து பிரகாரம் நான் சொல்கிறது. அது இந்த வருஷம் தான் நான் வச்சுருக்கேன், போன வருஷம் வைக்கல. போன வருஷம் எப்போவுமே நான் வாழை பூ கலசம், தேங்காய் கலசம் சொல்லுவேன்ல, இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக 2 கலசம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பச்சரிசி வச்சு, அதே மாதிரி தண்ணி வச்சு, அது உள்ளே ஏலக்காய் போட்டு நீங்கள் கலசம் வச்சு புது வருஷத்துக்கு நூல் போட்டுக்கோங்க, பஞ்சு நூல். அதே மாதிரி பழ கலசம் எப்போவுமே நான் வைப்போம். நெல்லிப்பழம், அதே மாதிரி உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வச்சு சாத்துக்குண்டை 2ஆக நறுக்கி நான் வைப்பேன். அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான். மாதுளம்பழத்தை 2ஆக நறுக்கி அதில் ஒரு எலுமிச்சம்பழம். மாதுளம்பழம் தாயாருக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு. அதனால் இங்கே அம்மன் அப்படின்றத அர்த்தத்தில் இங்கே வைப்பேன், இங்கே லிங்கம் என்றத அர்த்தத்தில் வைப்பேன். அதே மாதிரி குபேர லிங்கமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாதுளம்பழத்தில் அழகாக வச்சு கீழே எல்லாம் மண் விளக்கு வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எதுவும் தரையில் வைக்கல, மண் விளக்கு வச்சு இங்கே வச்சுருக்கேன். இங்கே அம்மனுடைய பாதம் இந்த வாட்டி நான் வாங்கினதால அம்மன் பாதம் சேர்த்து வச்சுருக்கேன். போன வருஷம் எங்கிட்ட இல்லை, இந்த வருஷம் தான் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வாழை இலையில் தான் எல்லா விளக்கும் வச்சுருக்கேன் பாருங்கள். வாழை இலையில் வச்சுருக்கேன். தையல் இலையில் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மண்ணாலான காமாட்சி விளக்கு நான் வெத்தலை கடியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பிள்ளையார் விளக்கு எருக்காய் கடியில் வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் விளக்கு இருக்குது. அதே மாதிரி நெல்லி விளக்கு இருக்குது. குலதெய்வ வழிபாடுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்பாங்க இல்லையா? உங்களுக்கு இந்த இது ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காய் சிவனுக்கு உரிய ஒரு பிடித்த ஒரு பூனா ஊமத்தம்பூ. இந்த ஊமத்தங்காய் நார்த்து பக்கம்லாம் காசிக்கு போகும்போதெல்லாம் ஊமத்தங்காயை கோர்த்து மாலையை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஊமத்தம் பூவும் கோர்த்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊமத்தங்காய் காசிக்கு போனோம்னா நம்ம அர்ச்சனை தட்டில் கூட ஒரு ஊமத்தங்காய் வைப்பாங்கங்க. எல்லா அர்ச்சனை தட்டிலையும் ஒரு ஊமத்தங்காய் வச்சுருப்பாங்க, ஒரு வில்வக்காய் வச்சுருப்பாங்க. அதனால் ஊமத்தங்காய் விளக்கு காசியில் நிறைய இடத்துல போடுறாங்க. சிவனுக்கு உகந்த பூ ஊமத்தம்பூ, ஊமத்தங்காய். அதே மாதிரி ஊமத்தங்காய் மாலை அப்படியே மாலையாக கோத்து அதையும் சிவனுக்கு பூக்கடையில் இந்த மாதிரி கடையில் விற்கிறாங்கங்க காசியில். அதுதான் உங்களுக்கு காட்டுவோன்னு. திருஷ்டிக்கும் உங்களுக்கு ஏற்றுவாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம டெய்லி ஞாயிற்றுக்கிழமை வாசலில் ஏற்றலாம் திருஷ்டிக்கு. இந்த ஊமத்தங்காய் தான் இந்த வாட்டி புதுசாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதே மாதிரி சங்கு, மகாலட்சுமிக்கு சங்கு, பெருமாளுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி அச்சு வெல்லம். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய குத்து விளக்குக்கு நான் மண் குத்து விளக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அழகாக. இது பெரிய சைஸு இருக்குது. நான் சரி உங்களுக்கு மீடியமான சைஸ் காட்டுவோன்ட்டு. அதுக்கப்புறம் கல்லாலான விளக்குக்கு 7 முக விளக்கு. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு இந்த விளக்கு பாருங்கள். இங்கே உங்களுக்கு ஆழ இலை, ஆழ விழுது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துளசி மாடம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே முக்கியமானது இங்கே தான். இங்கே பாருங்கள், பஞ்சகவ்யத்துக்கு மேலே பஞ்சகவ்ய விளக்கு. இங்கேயே ஒரு விளக்கு இருக்குது. இது பஞ்சகவ்யத்தாலான ஒரு
வரட்டி மாதிரி தட்டி நான் வச்சுருப்பேன். இது மேலே வைக்கிறதுக்கு எப்போயுமே கிராமத்துலலாம் பாருங்கள், வீட்டில் நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச முன்னோர்கள்லாம் சாணி உருண்டை வச்சு அது மேலே வந்து விளக்கு வைப்பாங்க. அந்த ஒரு சாஸ்திரத்தை இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து உப்பு தீபத்துக்கு உப்பு மேலே வச்சுருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு நவதானியத்துக்கு ஒரு விளக்கு. அதே மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு பச்சை இந்த மொச்சை வெள்ளை மொச்சை வந்து தாயாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து மருதாணியும் உங்களுக்கு மருதாணி விதை மருதாணி இலை தாயாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு துவரம்பருப்பு தாயாக இருக்குது. இங்கே பச்சரிசியும் வந்து 365 திரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ கார்த்திகை மாதம் இல்லையா, 365 திரி ஏற்றுறது தான் இப்போது கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ஏற்றுறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதே மாதிரி வெத்தலை பாக்கு பழம் அதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இங்கே வந்து முரத்தில் அது இந்த வருஷம் நான் வாங்கினால உங்களுக்கு காட்டுறேன். 365 திரி சின்னதாக வச்சு முரத்தில் ஏற்றிருக்கேன். என்னென்ன திரி கருப்பாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, புதுசு. ஏன்னா நான் டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால் இதையே காட்டுவோம், டக்குன்னு எரிஞ்சிடும். இங்கேயும் அப்படி தான், இது டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு காட்டியிருக்கேன். திரி வந்து சிலதெல்லாம் பழைய திரி நான் வந்து டக்குன்னு எரியறதுக்காண்டி வச்சுருப்பேன். தவறாக நினைக்காதீங்க, புது திரி போடலையே அப்படி ஆண்டின்னுட்டு. அதனால் நீங்கள் இந்த விளக்கெல்லாம் நான் ஏற்றுவேங்க. கருவறையில் ஏற்றிட்டு, அதாவது சாமி ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற விளக்கெல்லாம் உங்களுக்கு நான் வெளியில் கொண்டு போய் ஏற்றுவேன். இப்போ நம்ம இந்த விளக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த கலசம் வந்து உங்கள் விருப்பம். இங்கே அன்னாச்சி பழம் கலசமோ இந்த மக்காச்சோள கலசம் யாருக்கும் இதுவரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே தான். சில பேர் தெரியாது இப்படிலாம் வைப்பாங்களா அப்படின்ட்டு. அதனால் இது காட்டுவோன்ட்டு. இது ரெண்டுமே நீங்கள் சரி இனிமேட்டு உங்களுக்கு கண்ணில் படும் பாருங்கள். எங்கேயாவது போனால் எந்த பெரிய ஹோட்டலுக்கு போனால் அன்னாச்சி பழம் நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க, மக்காச்சோளமும் வச்சுருப்பாங்க. இப்போ நிரந்தர கலசம் மேலே இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது நிரந்தர கலசம் இருக்குது. ஆனால் நான் கார்த்திகைக்கு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காண்டி இதை காட்டிருக்கேன். மண் பாத்திரம், மண் பானை எல்லாமே உங்களுக்கு கார்த்திகை சிவனுக்கு அப்படின்றதுனால எல்லாமே இந்த ஒயிட்டாக இருக்கிறதுல எல்லாமே உங்களுக்கு வந்து இது திருநீரு, அதுக்கப்புறம் வந்து குங்குமம் அதுதான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ எல்லா விளக்கும் நம்ம ஏற்றுவோம். உங்களுக்கு நீர் தீபமும் வச்சுருக்கேன். சின்ன டம்ளரில் மண் டம்ளரில் தண்ணி முக்கால் ஊற்றி கொஞ்சோண்டு மேலாக எண்ணெய் ஊற்றி நான் அந்த திரி போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயில் ஊறிட்டு இருக்கும். எனக்கு இந்த காய் இருக்குது இல்லையா, ஊமத்தங்காயை நான் எப்படி எடுத்து உள்ளே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு அது பாட்டுக்கு இருக்கும். ஊமத்தங்காய் கட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லா விளக்கும் நம்ம ஏற்றுவோம். ஒரு சாத்துக்குடி பழம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு மாதுளம் பழமும் வாங்கிக்கோங்க. சாத்துக்குடி பழத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுதான் பேஸு. அது மேலே தான் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழமும் இந்த பக்கம் ஒரு நெல்லிக்காயும் 2 பக்கம் 2 வைக்கும்போது அதில் வந்து விபூதி மஞ்சள் தடவி குங்குமம் தடவி வச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு லிங்கம் பழலிங்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் அந்த எலுமிச்சம்பழம் நிற்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த விதையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காவும் நிற்கும். ஏன்னா திருப்பி வச்சோம்னா கீழே விழுகாமல் அந்த இடத்துல செட் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் அழகாக நீங்கள் நிப்பாட்டிடலாம். அவ்வளோதாங்க. இது சாத்துக்குடி பழ லிங்கம், அதாவது சிவனுக்குரிய லிங்கம். இந்த ஒரு பழம் நம்ம சாத்துக்குடியில் வைக்க ஈஸியாக இருக்கும். மற்ற பழத்தில் வைக்க முடியாது. ஆப்பிள்லாம் சாத்துக்குடி தான் உங்களுக்கு அழகாக வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாதுளம்பழத்தில் அதே மாதிரி 2ஆக நறுக்கிக்கலாம். மாதுளம்பழம்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு தாயாருக்கு உகந்த பழம், மாதுளை முத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நம்ம தாயாருக்கு ரொம்ப அருமையாக வந்து நம்ம இந்த பழத்தை நம்ம ரெடி பண்ணலாம். இந்த முனையை கொஞ்சம் கட் பண்ணோம்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் அடியில் கீழே நிற்கும். அதனால் லைட்டாக முனையை கீழே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் விதையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அழகாக இதுலேயும் ஒரு நெல்லி பழத்தையும் அதே மாதிரி ஒரு எலுமிச்சம் பழத்தையும் ரொம்ப அழகாக வைக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தாயாருக்கு உகந்த ஒரு பழம் அப்படி சொல்ல மாதுளம் பழம். மாதுளை முத்துக்கள் மேலேயும் விளக்கேற்றுவாங்க. நான் இன்றைக்கி உங்களை மாதுளம் பழத்தில் மேலே வந்து ஒரு நெல்லிக்கனியும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு ஏற்றுறேன். இது வந்து குபேரருக்கு உரிய விளக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாயாருக்கு உரிய விளக்காகவும் எடுத்துக்கலாம். பழ லிங்க விளக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஊமத்தங்காய் என்ன பண்ணணும், அது ரொம்ப முள்ளாக இருக்கும், எடுக்கும்போதே பார்த்து எடுக்கணும். செடியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் முள் குத்துவோம். இதை வந்து நீங்கள் 2 காய் எடுத்திங்கன்னா 2 விளக்கு வாசல் 2 பக்கம் நீங்கள் ஏற்றலாம். இப்போ நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் உள்ளே வந்து கருவறையில் ஏற்றி காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு. அதனால் உள்ளே இந்த மாதிரி முனையில் கட் பண்ணிவிட்டு நடுவில் அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிறத விதையெல்லாம் வெளியே வந்துடும். சிலதெல்லாம் காஞ்சி போயிருக்கும், சிலது பிஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி காஞ்சி போனதுன்னா கொஞ்சம் நிறைய விதை வரும், கருப்பாக வரும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். நீங்கள் இப்போ விளக்கு ஏற்றலாம் வாங்க. இப்போ பாருங்கள் எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு, எவ்வளோ அருமையாக எரியுது பாருங்கள். இதெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தான் நான் மற்ற விளக்கெல்லாம் கொண்டு போய் தட்டில் வச்சு தாம்பால் தட்டில் வச்சு கொண்டு போய் வெளியே ஏற்றிட்டு வருவேன். மாவிளக்கு தனியாக ஒரு
தட்டில் வச்சு நம்ம மாவிளக்கு பண்ணி நம்ம அதில் அழகாக நெய் ஊற்றியோ இல்லைன்னா இழுப்பு எண்ணெய் ஊற்றியோ நம்ம அதையும் ஒரு விளக்கு ரெடி பண்ணி வச்சு ஏற்றி வச்சுக்கணுங்க. மாவிளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து மாவிளக்கும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அதை நான் இந்த விளக்கில் மொத்த விளக்கில் ஏற்ற மறந்துட்டேன். அதனால் தனியாக உங்களுக்கு இந்த விளக்கில் நான் ஏற்றி காட்டுறேன். மாவிளக்கு தீபம் இதையும் கண்டிப்பாக நம்ம ஏற்றணும். அருமையாக விளக்கு ஏற்றியாச்சு. நம்ம தாயாருக்கு மாதுளம்பழத்தில் பாத விளக்கு, நீர் விளக்கு, நெல்லி விளக்கு, எலுமிச்சம்பழம் விளக்கு, பிள்ளையாருக்கு கீழே எருக்க இலை வச்ச விளக்கு, காமாட்சி விளக்கு கீழே வெத்தலை வச்சு 365 திரி வந்து பச்சரிசி வச்சு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மருதாணி விதை வச்சு, அதுக்கப்புறம் வந்து நவதானியம், பச்சை மொச்சை, உப்பு தீபம், அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய தீபம், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, துளசி மாடம், துளசி இலை வச்சு, ஆழை இலை வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஊமத்தங்காய், சங்கு, அதுக்கப்புறம் அச்சு வெல்லம் தீபம், அதுக்கப்புறம் கல்விளக்கு 7 முகம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய நம்ம குத்து விளக்கு சைஸில், அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக முரத்தில் தாயாருக்கு பஞ்சு, இங்கே பக்கம் பஞ்சு திரி போட்டு, இங்கே சாதா திரி போட்டு எப்படி எரியுது பார்த்திங்களா. தாயாருக்கு விளக்கு, வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சாச்சுங்க. இப்படி ஒரு இலை ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டுட்டு குலதெய்வம் வழிபாடு நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற விளக்கெல்லாம் நான் கொண்டு போவேன் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு சில டிப்ஸுகள் கொடுக்குறேன் பாருங்கள். கொஞ்சம் பெரிய மூங்கில் குச்சி, அப்படி இல்லைன்னா வீட்டில் சினுக்கரைக்க பழைய வந்து அது மாதிரி எவர் சில்வரில் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து திரி தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து திரி உயரமான தீபமாக இருந்தால் ரொம்ப கை சூடும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் குச்சி பெருசாக இருந்தால் திரியை தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்குன்னு நீங்கள் ஏற்றிடலாம். எண்ணெய்னாலும் உங்களுக்கு நம்ம தூண்டா விளக்கில் வந்து ஏற்றும் போது கையெல்லாம் எண்ணெய் ஆயிரும், புடவையெல்லாம் எண்ணெய் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் இந்த பிசு இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே விளக்கு வைக்கணும்னா செட் பண்ணி ஒரு தாம்பாள் தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லா திரியுமே நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு 3-4 மணி அப்போல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் ஊற வச்சுட்டுனா உங்களுக்கு ஏற்றுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் முன்னாடி எடுத்து செஞ்சு வச்சுருங்க. தாம்பாளத்தை ரெடி பண்ணி எங்கெங்கே விளக்கேற்றணுமோ அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய குச்சி வச்சுக்கோங்க, லைட்ரு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து விளக்கேற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியான வழிமுறை. அதே மாதிரி இதே மாதிரி தட்டு வச்சுக்கோங்க. அகல் விளக்கு அடியில் தட்டு வச்சுட்டு எண்ணெய் வழியாது உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய தட்டுக்கள் இருக்கும். இந்த மாதிரி தட்டுகள் இருக்கும். தட்டுக்கு அடியில் வச்சு கூட நீங்கள் தட்டு அடியில் வச்சு மேலே விளக்கு வச்சு ஏற்றினா எண்ணெய் வடியாது. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நானும் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி சாணி இதில் வந்து நம்ம பசு சாணத்தில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருப்பேன் நம்ம நேரம் கிடைக்கும்போது. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அது மேலே வச்சாலும் உங்களுக்கு எண்ணெய் வடியாது. நீங்கள் சின்னதாக எவசர தட்டு வச்சுருந்தா கூட அது மேலே வைங்க. இன்னொன்று நீங்கள் வாழை இலையில் வைக்கலாம். வாழை இலையில் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு வைக்கலாம். அதே மாதிரி வந்து வெத்தலை இலையில் வச்சு வைக்கலாம். அரச இலையில், அதே மாதிரி வந்து ஆழ இலை, எல்லாம் அந்த இலையில மேலே வச்சு நீங்கள் விளக்கு வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து வடியாது. உங்களுக்கு அது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். அதனால் இலைகள் மேலே நீங்கள் வைங்க. வாழை இலை சின்னதாக கட் பண்ணி அது மேலே வைக்கலாம். இந்த மாதிரி தட்டெல்லாம் இப்போ நல்ல மண் தட்டு கிடைக்குது. இது மாதிரியே நீங்கள் வைங்க. சிலது வந்து தட்டோடையே விளக்கு இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், தட்டோடைய விளக்கு இருக்கும். இதெல்லாம் பழைய விளக்கு. நான் உங்களுக்கு மாடல் காட்டுறேன். இப்போ நல்லா புதுசாக அழகழகாக வந்திருக்கு. தட்டோடு இருக்குது. தட்டோடு நீங்கள் ஏற்றினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கீழே வடியாது. இதே மாதிரி கார்த்திகைக்கு புதுசாக ஒரு 5-6 விளக்கு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மணப்பலகை வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் கோலம் போட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் மணப்பலகை வச்சுட்டு நீங்கள் அதை விளக்கெல்லாம் நீங்கள் ஏற்றலாம். இந்த மாதிரி புது விளக்கு ஏற்றுறது சொல்லிவிட்டு அதே மாதிரி லைட்ரு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி தட்டுக்கள் வச்சு அடியில் வச்சு ஏற்றுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து குச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடும். டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். திரியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம எல்லா பித்தளை விளக்கையும் நம்ம அப்படியே செம்பு விளக்கு எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி விட்டோம்னா அழகாக வந்து அந்த எண்ணெயை உறிஞ்சிக்குங்க. நம்ம துணியை விட நமக்கு டிஷ்யூ பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோவாக போயிடும் இல்லையா. அதனால் சொல்கிறேன், நம்ம அழகாக நீங்கள் எடுத்திங்கன்னா க்ளீனாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் துலக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து 80% நல்ல பளபளன்னு ஆயிருங்க. ரொம்ப அருமையானது. நீங்கள் அதனால் விளக்கு ஏற்றி முடிஞ்சோன்னு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி பாக்கு தொன்னையில் நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸ் வரை திரியை ஊற போடுங்க. பெரிய திரி, சின்ன திரி அப்படின்னு ஊற போட்டுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாசலில் எப்பவுமே பெரிய திரி ஏற்றுங்க, அப்போ தான் காற்றுல அணையாமல் இருக்கும். மேலே ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் ஏற்றும் போது முனை ரொம்ப கருகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி திரி ஸ்டாண்டு விற்கிது, சைஸ் வரையே விற்கும். உங்களுக்கு எந்த விளக்கு எந்த திரி போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி நீங்கள் திரி ஏற்றினா முனை கருகாது. இதெல்லாம் நீங்கள் நீங்கள் திருக்கார்த்தி அன்னைக்கு விளக்கேற்றும் போது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணியெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் ஆகாது, கை உங்களுக்கு எண்ணெய் ஆகாது, டிஷ்யூ பேப்பர் நல்லா உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக மண்ணிலே உங்களுக்கு எல்லா விளக்கும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அருமையாக இருக்குல்லங்க. எப்போது சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். இப்படிலாம் ஏற்றலாம், இப்படிலாம் ஏற்றணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்க. நம்ம என்னென்ன விளக்கு, சங்கு விளக்கு, அச்சு வெள்ளை விளக்கு, எலுமிச்சை விளக்கு, நெல்லி விளக்கு, நீர் விளக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காமாட்சி மண் விளக்கு, அதுக்கப்புறம் கல் விளக்கு, உங்களுக்கு அதுவே உங்களுக்கு 7 முகம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அரச இலை விளக்கு, ஆழ இலை விளக்கு, ஆலமர விளக்கு, அதே மாதிரி மொச்சை விளக்கு, துவரம்பருப்பு, இதெல்லாம் தாயாருக்கு. அதே மாதிரி மருதாணி தாயாருக்கு. அதுக்கப்புறம் நவதானியம், நவகிரகங்களுக்கு நவதானியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக துளசி மாட விளக்கு, உப்பு தீபம் நான் அடுப்படியில் ஏற்றுவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி உப்பு தீபம் கருவறையில் எல்லாம் ஏற்றிட்டு தான் நான் போனேன், அதனால் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லா இலை அடியில் நீங்கள் இலை வச்சு நீங்கள் ஏற்றலாம், அது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது கலசை நான் இப்படி வைக்கலாம், இப்படிலாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கலசை புதுசாக இருக்கட்டுமேனு காட்டினேன். பட்டு நீங்கள் வாழைப்பூ கலசமும் உங்களுக்கு தேங்காய் கலசமே நல்லாயிருக்கும். இது நிரந்தரமான கலசம். நான் வாங்கின புது விளக்கு, இந்த வருஷம் நான் வாங்கின புது விளக்குலாம் இந்த மாதிரி தட்டுங்க வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி அழகாக டிசைன் விளக்கு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி முறம் வாங்கினேன், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தர கலச விளக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் நமக்கு தாமரைப்பூ விளக்கு, அதுக்கப்புறம் ஆழ இலை விளக்கு ஒன்று வாங்கினேனே, அந்த ஒரு விளக்கு வாங்கினேன். இந்த இருக்கு பாருங்க, 353 எடுத்து வச்சது. இது இலை விளக்கு. இதெல்லாம் எல்லா விளக்கும் காட்டியாச்சு, எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. இந்த கருவறையில் நான் திருக்கார்த்தி அன்னைக்கு ஏற்றுற விளக்கெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த மாதிரி தீப ஒளியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களே. இந்த கார்த்திகை இந்த பெரிய கார்த்திகை இந்த ஒளி நம்ம வீட்டு ஃபுல்லாக ஏற்றி வைக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் விளக்கு நல்லா நிறைய ஏற்றி வைங்க. அகல் விளக்கு, மண் விளக்கே போதுமானது, மண்ணே போதுமானது. அதனால் நம்ம பித்தளை விளக்கு தான் ஏற்றணும், வெள்ளி விளக்கு தான் ஏற்றணும்னு கிடையாது. இலுப்பை எண்ணெயில் ஏற்றுங்க. எல்லா எண்ணெயுமே இலுப்பை எண்ணெயாக இருந்தால் மிக 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 சால சிறந்தது. அந்த இலுப்பை எண்ணெயுடைய பவரே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு இலுப்பை எண்ணெய் கிடச்சா நீங்கள் இலுப்பை எண்ணெய் ஏற்றுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தீப ஒளியை பார்க்கட்டும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் கேட்கும்போதும் நமக்கு நல்லதே நடக்குங்க. அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி.